ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இந்த குரூப் 4 ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற புக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்டப் போறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த வீடியோல பார்த்துட்டு, நீங்க யூஸ் பண்றது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். இது கண்டிப்பாவே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்கவங்களுக்கு ஓகே. புக்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல யூஸா இருக்கும். ஏன்னா நெறைய பேரு ஒவ்வொரு புக்ஸ எங்க போய் தேடி வாங்குறது அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு குரூப் 4க்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பா நம்ம கையில இருக்க வேண்டியது சமச்சீர் புக்கு. இந்த சமச்சீர் புக்கெல்லாம் கட்டாயம் வச்சிருக்கணுங்க. நெறைய பேர் நம்மளே யோசிப்போம். நான் என்கிட்ட அவுட் சோர்ஸ் புக் வேணும். அதுலேருந்து தான் வெளிய வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அவுட் சோர்ஸ்லேருந்து கேள்வி வந்தாலும், அ எத்தன சிலபஸ் மாத்துனாலும், சிலபஸ்ல அவங்க குடுக்குற வார்த்தை, இந்த பாடத்திட்டம் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையில் தரவு வாயிலானது அப்படின்னு தான் இருக்கும். கம்பல்சரி ஸ்கூல் புக்க நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன புக்ஸ்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களால வாங்க முடியுது, கிடைக்குது அப்படின்னா ஓகே. எங்க போய் வாங்க முடியும் இந்த மாரி புக்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கம் வந்து இந்த பழைய புக்ஸ் எல்லாம் விக்கும் இல்லையா? அந்த மாரி கடையிலேயே விக்கும். ஒரு சில இடத்துல வந்து இப்பலாம் வந்து இ-சேவை மையம் மூலமாவே நம்ம புக்க வாங்க ஆரம்பிச்சிரலாம். அந்த மாரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து கலெக்ட் பண்ணது வந்து எனக்கு என்னோட ரிலேஷன் வந்து ஒருத்தவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த புக்க ரெடி பண்ணி குடுத்தாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா, எல்லா புக்குமே இருக்காது. ஒரு சில புக்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு இன்சைட் இருக்கிறது தெரியுதான்னு தெரியல. நான் டேபிள்ல வச்சு காட்டுறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 6தோட 3 டெர்முக்கான தமிழ் புக். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கம்பல்சரி தமிழ் புக்க ரெடி பண்ண பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இதெல்லாம் கிடைக்குதோ, கிடைக்கலையோ அதெல்லாம் விட்டுருங்க. தமிழ் புக்கு 6த்து, 7த்து, 8த்து, 9த்து, 10த்து இது 5க்கும் கம்பல்சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6த்துக்கான தமிழ் புக்கு, அடுத்தது வந்து 7த்துக்கு வரிசையா வச்சிருப்பேன் நானு. இது வந்து 6தோடது. 7த்து டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 1ஓட புக் வந்து இங்க இருக்கு. இது 7த் 6th புக்கு, 7th புக்கு. நான் இந்த இதை கீழே வச்சிடுறேன். 6th தமிழ் புக்கு, இது 7th புக்கு, அடுத்தது 8th புக்கு, அதுக்கு அடுத்ததான் 9th தமிழ் புக்கு, 10th தமிழ் புக். கம்பல்சரி இந்த புக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் கவர் ஆகுறது இந்த 8த்து, 9த்து, 10த்து இந்த 3 புக்கில் இருந்து தான் நிறைய இது வரும். ஏன்னா இதில் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப கஷ்டமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் கம்பல்சரி இந்த 3 புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. 3 புக்கு ரெடி பண்ண நம்மளால இன்னும் ஒரு 2 கிளாஸ் புக் ரெடி பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத வீடியோ ப்ரூஃபோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் வச்சுருக்கிறது தமிழ் புக். கம்பல்சரி 6th-லேருந்து 10th வரைக்கும் என்கிட்ட சமச்சீர் புக்கு இருக்கும். இந்த புக்கு இது வந்து நான் தமிழுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் நான் வாங்கினேன். அது என்ன மெட்டீரியல்னா, மேக்ஸுக்கு நான் வாங்கின புக்கு இதுதான். டிஎன்பிஎஸ்சி கணிதம்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்டு, அமேசான் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதில் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கணிதம்னு போட்டிங்கன்னா பாகம் 3ன்னு இருக்கும். இந்த 3ல் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க புக்கோட எல்லா புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வித் ஷார்ட்கட்டோடு கொடுத்துருப்பாங்க. இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த புக்கை நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், டெட்டு படிக்கிறவங்க, டிஆர்பி படிக்கிறவங்க, இந்த 3 அடுத்த பேங்க் எக்ஸாம் இதான் மெயினாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த இது படிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து இந்த பாகம் 1, 2, 3 இப்படிலாம் இருக்கும். நான் வந்து மேத்ஸுக்குன்னு யூஸ் பண்ணுறது இந்த டிஎன்பிஎஸ்சி கணிதம் கணியன்னு இருக்கும். கணியன் அப்படின்னாலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அவுட் சோர்ஸு
இந்த புக்கு எங்கெங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்பை வந்து அதாவது என்ன புக்குன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஜிகே அப்படின்னா இப்போ அறிவியல் கரண்ட் அஃபேர்ஸை எங்கேருந்து எடுப்பாங்க, இதுக்கு எந்த புக்கை நம்ம படிக்கலாம், மேக்ஸுக்கு எந்த புக்கை படிக்கலாம், தமிழுக்கு எந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராமோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் அந்த லிங்க்கை நான் போடுறேன். கமெண்ட்ஸில் போட முடிஞ்சுன்னா போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் என்னோடய டெலிகிராம் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சி என்னென்ன புக்கு படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க பிடிஎஃப்பை நம்ம டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது அதுலேயே வந்து இந்த மேக்ஸுக்கான புக்கு, இதில் வந்து இந்த கணியன் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக்குக்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு கிளாஸோடதும் இருக்கும். இப்போ 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, அப்படியே 9ஆம் வகுப்பு, 10ஆவது வகுப்பு, ஒவ்வொரு இதோட ஒவ்வொரு டாப்பிக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து புக்கில் இருக்க சம்ஸ் தான். ஃபுல்லாக அந்த சம்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸு, எல்லா ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே அதுக்கான ஷார்ட்கட்டும் இருக்கும். ஒரு சம்முக்கு ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஒரு சம் இருக்குது அப்படின்னா இதை நம்ம நார்மலாக போட்டோம்னா இப்படி போடலாம். இதே இதை ஷார்ட்கட்டில் நம்ம போடணும்னா இப்போ பாருங்கள், இந்த சம் அப்படின்னா கீழே எளிய முறை அப்படின்னு இருக்கும். இந்த இந்த மாதிரி மெத்தடுக்கு இப்படி நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணக்குலையுமே கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள், கணக்கு கீழே எளிய முறைன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வித்து ஷார்ட்கட்டோடவும் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இந்த புக்கில் கவர் ஆகிருக்கும். மேக்ஸுக்கு நான் இந்த புக் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஜிகே. ஜிகே சோஷியலுக்கு என்ன புக்கு கவர் பண்ணுறீங்க அப்படின்னா, என்கிட்ட சோஷியலுக்கு எல்லா புக்கும் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில புக்ஸ் தான் இருக்குது. இந்த 10th புக்கு, 9th புக்கு, இதுக்கு மேலே என்கிட்ட புக்கு கிடையாது. சோஷியலுக்கு இது 2 புக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு அகாடமியில் படித்தப்ப அந்த அகாடமியிலேருந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தாங்க, இதில் வாங்கினா ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சோஷியலுக்குன்னு பார்த்தா இந்த 8th 9th புக்கு மட்டும்தான் கிடச்சிது. மீதி புக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சில புக்ஸ் வந்து பார்த்தா இந்த 7th இடையில ஒரு 2 புக்கு இருக்கும். நம்மக்கிட்ட ஒன்று இருந்தால் கண்டினியூவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கான அவுட் சோர்ஸை நம்ம வெளியே ரெடி பண்ணிடணும். அப்படி ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த 2 புக்ஸ் மட்டும் இருக்கனால இதை வச்சு என்னால் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு நான் குரூப் 4க்காக நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட அகாடமியில் எனக்கு ரெஃபர் பண்ணது எந்த புக்கு அப்படின்னா இந்த ஒரு புக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த புக்கு தெரியும்னு தெரியல, ஒரு நிமிஷம். இந்த புக்கு இது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதாவது பேசும் 100 பாடங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுலேயே இந்த புக்லேயே இருக்கும், புக் 1, புக் 2, புக் 3, புக் 4, புக் 5ன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த 5th புக்கை நான் சொல்லிடுறேன். இந்த 5th புக் வந்து சோஷியலோட லெசன் பாருங்கள், 6வது 12வது வரைக்கும் இருக்க முக்கியமான இம்பார்ட்டண்டான லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதில் இருக்கும். வரிசையாக என்ன லெசன் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு சில இதில் எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் ஆன்சர் இல்லாமல் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஸ்டின்ஸு கீழே அதுக்கான ஆன்சர், நம்ம போய் தொலைவ வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இதுலேயே புக்லேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6th 10th வரைக்கும் இருக்க புக்கோட புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இதில் இருக்கும். இது வந்து ரிவிஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு புக்கு பார்த்திங்கன்னா பேசும் 100 பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பாலிட்டிக்கான ஒரு புக். இந்த புக்கை வச்சு தான் நான் பாலிட்டி படிப்பேன். இது வந்து முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். 6th ஆரம்பித்து 12th வரைக்குமே பாலிட்டி லெசன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மெட்டீரியலாக நோட்ஸா அப்படின்னு டவுட் வேண்டாம். இது என்னன்னா
ஸ்கூல் புக்க அப்படியே கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷலே. நான் எதுக்காக இந்த புக்கு நான் இது வாங்குனேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு தாண்டி ஜிகேல எதுவுமே இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ தவிர மீதி எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறதா இருக்கும். ஸ்கூல் புக் என்னால ரெடி பண்ண முடியல அப்படிங்கிறனால இந்த புக்கு வாங்குனேன். இது நான் வாங்குனப்ப எனக்கு பிரைஸ் சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 இந்த மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1000க்குள்ள தான் வந்துச்சு. இந்த 5 புக்கும் சேர்ந்து வந்துச்சு. இது வந்து பாலிட்டி சம்மந்தமான 6த்லேருந்து 12th வரைக்குமே இருக்கும். நம்ம 10th முடிச்சுட்டு 11th, 12th போய் தொடரணும்னு அவசியம் இல்ல. இந்த புக்லயே 6த்லேருந்து 12th வரைக்குமான பாலிட்டி லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே ஸ்கூல் புக்ல காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. என்ன இருக்கோ அதே படத்தோட, அதே இமேஜோட, அதே வார்த்தை எல்லாமே இருக்கும். ஒண்ணு கூட மிஸ் ஆயிருக்காது. இது. அடுத்து இது வந்து வரலாறு கார்டு, ஹிஸ்ட்ரிக்கான புக்கு. இதுவும் அதே மாதிரி தான் 6த்லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் புக்லேயே இன்டெக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. குரூப் 4ஓட சிலபஸ், இந்த சிலபஸ்க்கு இதுக்குள்ளே படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. இந்த புக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியல பாருங்கள். 10th ஆரம்பிக்குது, 11th, 12th இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு 12th இந்த லெசன் வருதோ இதுக்கு 6த்லேயே கவர் ஆகுதுன்னா அதை அப்படியே இதில் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் ஸ்பெஷல் நல்லாயிருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ்க்கான புக்கு. இந்த பொருளியலில் படிக்கிறோம் இல்லையா, அது ஃபுல்லாக இதுவும் அதே மாதிரி. இது வந்து பாருங்கள் 9th ஸ்டார்ட் ஆகுது. 9th 12th வரைக்கும் இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் இதில். அடுத்தது இது வந்து புவியியல். நம்ம புவியியல் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக இதில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து 6th ஆரம்பிக்கும். 6th லாஸ்ட்டில் 12th வரைக்குமே கவர் ஆயிரும். ஜிகேக்கு இந்த புக்கு தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 புக்கு இருக்கும். இந்த 5 புக்கும் சேர்ந்து செட்டாகவே ஆர்டர் போட்டு வாங்கினேன். உண்மையாகவே இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் புக்கு, ஜிகே புக்கு, உங்களுக்கு சோஷியல் புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியே போய் ஜெராக்ஸ் கடையில் பழைய புக்கு கடையில் இதெல்லாம் நீங்கள் அலையணும் அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தே இந்த புக்கை ஆர்டர் போட்டுக்கலாம். இது வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா, இந்த சாய்ஸ் அகாடமின்னு வரும் பார்த்துருக்கீங்களா, யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும். அதில் அவங்க இந்த புக்கை போட்டிருப்பாங்க, இந்த புக்கை சேல் பண்ணுறது. அவங்களே இந்த புக்கு வேணும்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், எவ்வளோ கொரியரு எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க. நான் அதில் தான் பே பண்ணி அப்போ நான் வாங்கினேன். இன்னுமே கரெக்டாக நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே இந்த புக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு கூட வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பெரிய சார்ட் மாதிரி. இதுதான் அந்த சார்ட், சாய்ஸ் அகாடமியோடது. இதை பார்த்தோன்னே நீங்கள் சாய்ஸ் அகாடமியில் தான் படிச்சிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் படித்த அகாடமி வேறு அகாடமி. அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, இந்த குரூப் 4ல் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு அரசு அதிகாரியாக ஆனதுக்கப்புறம் நேர்லேயே போய் அவரை மீட் பண்ணி உங்களுக்கு கட்டாயம் நான் காட்டுவேன். நான் இந்த அகாடமியில் தான் படித்தேன், இவர்கிட்ட தான் படித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுவேன். ஓகேயா? இப்போ கூட வந்து இந்த ஒரு பெரிய சார்ட் இருக்கும். இந்த சார்ட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார்ட்டு. ஃபுல்லாக வரிசையாக எல்லா லெசன்ஸும் இருக்கும். நம்ம இப்போ என்ன சொல்கிறது, ஜிகே கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டோம்னாலே ஜிகேல நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லை, அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து தமிழ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு ஹின்ஸ், திருக்குறள், 10 பாட்டு நூல், 8 பாட்டு நூல், எட்டுத்தொகை நூல் அப்படிங்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் சாய்ஸ் அகாடமியில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனல் யூடியூப்பில் போட்டிங்கனாலே வந்துடும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கிளாஸ் நடத்துகிறதுமே வந்து 12th இந்த பாலிட்டி எது நடத்துகிற மாதிரி இருந்தாலும் நான் இந்த புக்கை வச்சு தான் நான் நோட்ஸ் எடுப்பேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதாங்க. தமிழுக்கு நான் ஸ்கூல் புக்கு, மேக்ஸுக்கு கணியன் புக்கு, ஜிகேக்கு இந்த பாலிட்டி புக். இதை தவிர வேறு என்ன புக்குங்க வேணும்? இது மட்டுமே எனக்கு போதும். இது ரொம்ப 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 எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப்லாம் வந்து என்னோடய அகாடமிலேருந்து எனக்கு கிடச்சிது. நான் போன இயர் படித்தேன். இப்போ வந்து நான் ஓனாக செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, இது இப்படி தான் வரும், இதெல்லாம் இங்கே தான் படிக்கணும்னு தெரிஞ்சனால இப்போ நான் எந்த அகாடமியும் போடாமல் நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளே படிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன் டைம் விட்டோம், இதெல்லாம் இனிமேல் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் நான் இறங்கிட்டேன்.
அதனால இதுதான் என்னோட மெட்டீரியல். இத வச்சு தான் நான் ட்ரை பண்றேன். இத வச்சு தான் நான் உங்களுக்கும் சொல்லி தர போறேன். உங்களுக்கு வந்து நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றேன், இத எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த 5 புக்குக்கான இத உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க சாய்ஸ் அகாடமியோட அந்த வீடியோல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு நான் வீடியோ ப்ரூஃபோட போடுறேன். இத எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி வீட்டுக்கே வரும் அப்படிங்கிறத போடுறேன். இது வந்து நீங்க நெட்லயே போட்டுக்கலாம். Flipkart, Amazon எதுலயா இருந்தாலும் நீங்க கணியன் மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த புக்கு வந்துரும். இந்த ரோஸ் கலர் அட்டை இருக்கிற இந்த புக்கு போடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் யூஸ் பண்ற புக்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக்க போட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளாஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். தேங்க் யூ. பாய்.